நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர், அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 2026 ஏப்ரலினுடைய தொடக்கத்தில் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான பல அதிநவீன போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதாக உரிமை கோருகிறார்கள். உண்மையில் இது சாத்தியமா? மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் வீழ்த்தப்பட்ட விடயம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அன்று ஈரானின் வானெல்லைக்குள் நுழைந்து அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானம் ஈரானிய ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விமானத்தில் இருந்த இருவரில் ஒரு விமானி அமெரிக்க சிறப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளார். மறைந்துள்ள விமானி. இரண்டாவது விமானியை தேடும் பணி ஈரானின் தென்மேற்கு பகுதியான குசஸ்தான் மாகாணத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விமானியை உயிருடன் பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பெரும் பரிசு வழங்கப்படும் என ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரம் A-10 வாத் விபத்து. அதே நாளில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்காவின் A-10 வாத் ரக தாக்குதல் விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியிருக்கிறது. இதில் இருந்த விமானி பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானம் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இலக்கு வைக்கப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. 3. இஸ்ரேலிய F-16 போர் விமானம். ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரானின் கிம்ஸ் தீவு அருகே இஸ்ரேலுக்கு சொந்தமான F-16 போர் விமானம் ஈரானிய ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது தொடர்பான காணொலி ஆதாரங்களை ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இந்த விமானத்தின் விமானி ஈரானிய பகுதியில் குதித்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அதே நேரம் பிற இழப்புகள் மற்றும் ஈரானின் உரிமை கோரல். ஈரான் தரப்பில் இதுவரை மொத்தம் 9 அமெரிக்க போர் விமானங்கள் F-15, F-16, F-18 மற்றும் F-35 உட்பட சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 16க்கும் மேற்பட்ட MQ-9 ரீப்பர் ரக ட்ரோன்களும் வீழ்த்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு. அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு ஈரானின் இந்த கூற்றுகளை தவறானவை என்று மறுத்திருக்கிறது. தங்களது அனைத்து போர் விமானங்களும் பாதுகாப்பாக உள்ளதாக அது தெரிவிக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் இரும்பு உற்பத்தி திறனில் 70% இஸ்ரேல் அழித்து விட்டதாகவும் ஈரானை முழுமையாக முடக்கும் வரை தாக்குதல் தொடரும் எனவும் எச்சரித்து வருகிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அமெரிக்க படைகள் வான்வெளியில் முழு ஆதிக்கத்தையும் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்தரஸ் இந்த போர் ஒரு பரந்த உலக போராக மாறும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளார். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது மஜித் ஹெட் சீக்கிங் மிசைல் சிஸ்டம் போன்றவை அமெரிக்காவில் மறைந்து தாக்கும் தொழில்நுட்பம் கொண்ட F-35 விமானங்களையே தாக்கும் அளவுக்கு வலிமை பெற்றுள்ளது. சர்வதேச இராணுவ நிபுணர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இப்படியான ஒரு நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் இந்த போர் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்கள் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இலக்கு வைக்கப்பட்ட விதம் சர்வதேச அளவில் விவாதங்களை கிளப்பியுள்ளது. F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஒரு விமானி மீட்பு, மற்றவர் நிலை என்ன என்கின்ற கேள்வி. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கோகிலோயோ மற்றும் போயார் அகமது மாகாணங்களில் அமெரிக்காவின் 15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். விமானத்தில் இருந்து வெளியேறிய இருவரில் ஒருவரை அமெரிக்க சிறப்பு படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்டுள்ளனர். இரண்டாவது விமானியை தேடும் பணியில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது. இதற்கிடையில் ஈரானிய அரசு அந்த விமானியை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பெரும் பரிசு தொகையை அறிவித்து உள்ளூர் மக்களை தேடுதல் பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. அதே நேரம் வியாழன் மற்றும் வெள்ளிகளில் 2 அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறுகிறார்கள்.
A-10 தாக்குதல் விமானம் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே அமெரிக்காவினுடைய A-10 தாட்போர்ட் விமானம் விபத்துக்குள்ளானது. இதன் விமானி உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் மொத்தமாக 9 அமெரிக்க போர் விமானங்களை வீழ்த்தியதாக கூறினாலும் அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு இதனை தகவல் போர் என வர்ணித்து வருகிறது. அதே நேரம் ஸ்டீல் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய ஏவுகணையை தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் பெய்ரூட் மற்றும் லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு அமைப்புகள் மீது ஸ்டீல் கடுமையான வான்வெளி தாக்குதல்களை தொடுத்துள்ளது. லெபனானில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஈரானிய படைகளால் இலக்கு வைக்கப்படலாம் என்று அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் மிகப்பெரிய கேள்விகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வீழ்த்தப்பட்ட இடம் தென்மேற்கு ஈரான். அதே போல A-10 வோதோக் விபத்தில் வீழ்த்தப்பட்டதாகவும் இது ஹார்முஸ் ஜலசந்தியில் வீழ்த்தப்பட்டதாம். F-35 லைட்டிங் அவசர தரையிறக்கம் மார்ச் மாதம் 19 பிராந்திய அமெரிக்க தளத்தில். அதே நேரம் பலி எண்ணிக்கை 13 அமெரிக்க வீரர்கள் அதாவது போர் தொடங்கியதில் இருந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக வரையறை செய்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில் போர் செலவுகள் அதிகரித்துள்ளதால் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் $1.5 டிரில்லியன் பாதுகாப்பு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். உலகின் 20% எண்ணெய் கடந்து செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் நீடிப்பதால் உலகளாவிய எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பாக மஜித் ஏவுகணை அமைப்பு முன்பை விட வலிமையாக செயற்படுவது அமெரிக்க வானாதிக்கத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இது 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய வான்வெளி மோதலாக நிபுணர்களால் பார்க்கப்படுகிறது. ஈரான் மற்றும் ஸ்டீல் தரப்பில் இருந்து வரும் இந்த தகவல்களில் எது உண்மை எது மிகைப்படுத்தப்பட்டது என்பது இன்னும் சில தினங்களில் முழுமையாக தெரிய வரலாம். இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்க ஸ்டீல் படைகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் இந்த வான்வெளி மோதல் வெறும் பிராந்திய போர் என்பதையும் தாண்டி உலக நாடுகளின் உலக இராணுவ வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக உருவெடுத்துள்ளது. இந்த மோதலின் இறுதியில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, வானாதிக்கத்தின் புதிய சவால். பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் ஸ்டெல்த் எனப்படும் மறைந்து தாக்கும் தொழில்நுட்பம் மற்றும் வான்வெளி மேலாதிக்கம் யாராலும் அசைக்க முடியாத ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் ஈரானின் மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உதாரணமாக பவர் 373 மற்றும் மஜித் அமைப்புகள் அமெரிக்காவின் அதிநவீன F-15E மற்றும் F-35 ரக விமானங்களையே இலக்கு வைப்பது நவீன போர் முறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிக விலை உயர்ந்த போர் விமானங்களை விட மலிவான மற்றும் துல்லியமான ஏவுகணை தொழில்நுட்பம் அதிக பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. அதே நேரம் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார பின்விளைவுகள். ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற மிக முக்கியமான கடல்சார் பாதைகளில் போர் நீடிப்பது உலகளாவிய விநியோக சங்கிலியை சீர்குலைக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு முதல் சர்வதேச பங்குச்சந்தை வீழ்ச்சி வரை இதன் தாக்கம் உலகெங்கிலும் உள்ள சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இது ஒரு பிராந்திய போர் என்பதை தாண்டி வல்லரசு நாடுகளின் நேரடி தலையீட்டால் ஒரு 3ஆம் உலகப் போர் போன்ற சூழலை தோற்றுவிக்கிறது. அமெரிக்காவின் தற்போதைய நிர்வாகம் மற்றும் ஆஸ்திரேலிய தலைமை ஈரானின் இராணுவ கட்டமைப்பை முழுமையாக தகர்க்க விரும்புவதும் அதே சமயம் ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்க எத்தகைய இழப்புகளையும் சந்திக்க தயாராக இருப்பதும் இந்த போரை நீண்டகால மோதலாக மாற்றக்கூடும். ஒரு கட்டத்தில் இருதரப்பிலும் இழப்புகள் அதிகரிக்கும் போது சர்வதேச சமூகத்தின் அழுத்தம் காரணமாக ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அல்லது ராஜதந்திர பேச்சுவார்த்தை மட்டுமே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த நிலையில் இந்த மோதல் ஈரானின் இராணுவ வலிமையையும் அமெரிக்காவின் தொழில்நுட்ப சவால்களையும் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இந்த போரின் முடிவு வரும் தசாப்தங்களில் மத்திய கிழக்கின் வரைபடத்தை மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் இராணுவ கூட்டணிகளையும் மறுவரையறை செய்யும் என்பதில் ஐயமில்லை. போர் என்பது எப்போதும் அழிவை மட்டுமே பரிசாக தரும். வான்வெளியில் நிகழும் இந்த மோதல்கள் தொழில்நுட்ப ரீதியாக வியக்க வைத்தாலும் அதன் பின்னணியில் உள்ள மனித உயிர்களின் இழப்பும் அகதிகளின் அவலமும் ஆறாத வடுக்களாக வரலாற்றில் நிலைத்து நிற்கும்.